ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு ஹேர் கட் பார்க்க போகலாமா? அபுக்குட்டிக்கு முடி ரொம்ப நிறைய வந்துச்சு. ஸோ ஹேர் கட் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு நான், அபுக்குட்டி, ரயான் எல்லாம் போனோம். அங்கே போய் அவனை அங்கே உட்காந்து வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இறங்குறேன், உட்காறேன், இறங்குறேன், ஏறேன்ட்டு இதையே வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக அவனை அமுத்தி பிடிச்சி உட்கார்றா டேன்னு உட்காந்து வச்சு கழுத்தில் அதை போட்டுவிட்டு அதை வச்சு இழுத்து போடவே மாட்டேன் ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லோ கலர் அதுக்கப்புறம் அந்த கழுத்தில் ஒரு வழியாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அழுக ஆரம்பித்தான். பாரு ஸ்டார்ட் பண்ணான். எங்கடா உட்காருவான்னு பார்த்தோம். அதே மாதிரி அதை எடுக்க கழட்ட மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 நிமிஷம் அமைதியாக இருந்தான். சரி அமைதியாக இருக்கிறானேன்னு பார்த்தோம், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுக நொய்ன்னு அழுக ஆரம்பித்தான். சரி இந்த பக்கம் ஃபோனை எடுறா அப்படின்னு ஃபோனை எடுத்து நாங்கள் போட்டோம். ஃபோனை எடுத்து போட்டதுக்கு அழுக கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் அதை கழட்டுன்னு ஹேர் கட் பண்ணவே இல்லை. ரயான் அதுக்குள்ளே அவன் அழுகிறான்னு சொல்லி சமாதப்படுத்தலான்னு மூஞ்சி முன்னாடி கொண்டு போனான். பின்னாடி வாடா அப்படின்னு ஒரு திட்டி அவனை இது பண்ணி 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்து ஹேர் கட் பண்ணுறதுக்குள்ளே அதை கழட்டிட்டான். சப்பாடி ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போடவே விடலை. சரி வேணாம், இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். ஒரு உட்காரவே மாட்டேன், நீ முடிய வெட்டான்னு சொல்ல நின்று அழுதான், படுத்தழுதான், உட்காந்து ஒரு வழியாக ஹேர் கட் நாங்கள் பண்ணியே ஆகலான்னு சொல்லி பிடிங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ஹேர் கட் பண்ண அங்கே ஊரே கூடிடுச்சு. அந்த அளவு கத்துன்னு கத்திட்டான். சரின்னு சொல்லி ஹேர் கட்டெல்லாம் பண்ணி முடிச்சு வாய்க்குள்ளெல்லாம் முடி போயிடுச்சு அழுகையில். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாயை தொடச்சி மூஞ்சி தொடச்சி ஹேர் கட் பண்ணிட்டோம். இதுதான் அவருடைய முடிவு.